கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1162 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:72 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அதே சங்கீதம் 119:127 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளின் பேரில் பிரியப்படுகிறேன். இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்திலே தங்கத்தின் மீது, பொன் மீது, வைரத்தின் மீது, வெள்ளிகள் மீது ஆசை வைத்து தங்கள் கழுத்துகளிலே, காதுகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் ஆண்டவருடைய வார்த்தைகள் பொன்னை காட்டிலும் பசும் பொன்னை காட்டிலும் மேலானது என்பதை ருசித்து பார்த்து இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறான். வேத வசனம் பொன்னை காட்டிலும் மேலானது. ஆண்டவருக்காக பொன்னை இழந்த, பசும் பொன்னை இழந்த, வைரங்களை இழந்த சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. ஆண்டவருக்காக நீ எதை இழந்தாயோ அது உனக்கு சமாதானத்தை தரவில்லை, இழந்தது. ஆனால் ஆண்டவரை நீ பற்றி கொண்டாயே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ பற்றி கொண்டாயே, அது உனக்கு சமாதானத்தை தந்தது, நன்மையை தந்தது. வேத புத்தகம் உன் வாழ்க்கையிலே நலமானதை தந்தது. அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் நீர் விளம்பின, நீர் எனக்கு தந்த வேதமே நலம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில வேத வசனத்தை மறந்து அலங்கரித்து கொண்டு இருக்கிறார்கள். சில திருமண வீடுகளிலே பார்த்தால் அங்கே நாம் காண முடியும், குறிப்பாக பெண்கள் தங்களை அலங்கரித்து கொண்டு வருவதை, ஆபரணங்களினாலே அலங்கரித்து கொண்டு வருவதை நாம் காண முடியும். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பொன் வெள்ளியை பார்க்கிலும், பொன்னை பார்க்கிலும், பசும் பொன்னை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று சொல்லுகிறான். எனவே ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களுக்கு வேண்டுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வாருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நன்மை தருகிறதா இருப்பதினாலே, சங்கீதக்காரன் சொன்னதை போல எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்யும். தேவனுடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை மன மகிழ்ச்சி, உம்முடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே பலன் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், கை கொண்டு நடவுங்கள். உங்கள் வாழ்விலே சந்தோஷம் நிச்சயமாய் வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.